எல்லாரும் கூட பரவாயில்லைங்க. கம்யூனிஸ்ட் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. பழையபடி கம்யூனிஸ்டுங்க ரோட்டு முனையில போய் ஒரு உண்டியில வச்சுக்கிட்டு செலவுக்கு காசு கூட சம்பாதிக்க முடியாது. ஏன்னா உண்டியில பார்த்தா போதும், சேகர் பாபு இது அறநிலைத்துறைக்கு தான் சொந்தான உண்டியில தூக்கிட்டு போயிடுவாரு. அதனால தினம் தினம் செலவுக்கு கூட கம்யூனிஸ்ட் அறிவாலயத்துல போய் கை நீட்ட வேண்டிய நிலைமையில இருக்காங்க. ஐயா ஜீவானந்தம் வளர்த்த கட்சி இன்னைக்கு ஸ்டாலின் கிட்ட அடிமையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்தது மதிமுக. மதிமுகனாலே மானங்கட்ட திமுக. திமுகல கருணாநிதி பையன் அரசியலுக்கு கொண்டு வர்றது எதிர்த்து, கடுமையா எதிர்த்து, வாரிசு கூடாதுன்னு சொல்லி திமுக இருந்து பிரிச்சு போய் மதிமுக ஆரம்பிச்சார் ஐயா வைகோ. இன்னைக்கு ஐயா வைகோ சைக்கோ மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. அவரோட வாரிசுக்கு ஒரு சீட்டுக்காக ஸ்டாலின் கிட்ட குனிஞ்சு கொம்புடு போட்டு முட்டி போட்டு ஒரு எம்பி சீட்டு வாங்கி தன் மகனை எம்பி ஆக்கி அவரை நம்பி வந்த கட்சிக்காரங்கள் எல்லாம் முதுகுல குத்திட்டார். தன்னை செருப்பால் அடிச்சவனோட ஷூ வாங்கி பாலிஷ் போடுற தொக்குடா கட்சி தான் மதிமுக. அடுத்தது முஸ்லிம் கட்சிகள். ஐயா காயிதே மில்லத் அவர்கள் இருக்கும் போது ஆளுங்கட்சிக்கு சிம்ம சொப்னமா இருந்தாங்க முஸ்லிம் லீக். ஆனா இன்னைக்கு உதிரி கட்சிகள் மாதிரி இருக்காங்க. ஸ்கூல் குழந்தைங்க சாக்லேட் கடிச்சிக்கிற மாதிரி உனக்கு 2 சீட்டு எனக்கு 2 சீட்டுன்னு அடிச்சுக்கிட்டு ஸ்டாலின் கிட்ட கண்ணீர் விட்டு நிக்கிறாங்க. இஸ்லாமிய நண்பர்களே, உங்களை ஒண்ணு கேட்கிறேன். உங்களுக்கு இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற அவப்பெயர் கொடுத்தது யாரு? கருணாநிதி. ஆனா அந்த கருணாநிதி வீட்டுல இன்னைக்கு அவங்க கிட்ட அடிமையா இருக்கிறதுக்கு